அவன் 4.5 வருஷம் தொகுதியை மறந்தவங்க தேர்தல் வர்றதுக்கு என்ன 3 மாசம் தானே இருக்குன்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. 100 வீடியோ போட்டாலும் அவருடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எடுபடாது. நிச்சயமாக இந்த முறை அடித்து சொல்கிறேன், பொள்ளாச்சியில் வெற்றி பெறுவது உதயசூரியன். தலைவர் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறப் போகின்றார்கள். ஒருத்தர் 100 பேர் வந்தாலும் எதிரணியில இந்த தொகுதியில் அவர்களால் எந்த சூழ்நிலையும் வெற்றி என்ற எண்ணம் மனதிலே வராத அளவிற்கு நாம் இயக்கப் பணிகளை செய்திட வேண்டும். அது தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக நாம் கண்கூடாக பார்க்க இருக்கின்றோம். ஆகையால் இந்த முறை பொள்ளாச்சியில் 20 ஆண்டுகளை கடந்தாலும் 25 ஆண்டுகளை கடந்திருந்தாலும் இந்த முறை பொள்ளாச்சியில் உதயசூரியன் உதிக்கும், வெற்றி பெறும். தலைவர் கரங்களில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரிடத்திலே ஒப்படைப்போம் என்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைவரிடத்திலும் அன்போடு சொல்லி, முதலமைச்சருடைய சாதனைகளை பொறுத்தவரை நம்முடைய மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும், விடியல் பயணமாக இருந்தாலும், நான் முதல்வனாக இருந்தாலும், தமிழ் புதல்வனாக இருந்தாலும், புதுமை பெண்ணாக இருந்தாலும் அத்துணை திட்டங்களும் அடித்தட்டு மக்களுடைய இல்லங்களுக்கு செல்லக்கூடிய மக்களுடைய வளர்ச்சிகளுக்காக மாண்பு முதலமைச்சர்கள் திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகை அதிலும் குறிப்பாக 10 சட்டமன்ற தொகுதிகளில் பொள்ளாச்சி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அது நிச்சயம் நம்முடைய இலக்காக அமைந்திட வேண்டும். நீங்கள் மனது வைத்தால், நாம் மனது வைத்தால் நிச்சயமாக 10 தொகுதிகளில் பொள்ளாச்சி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வென்றது என்ற சாதனையை நம்மால் உருவாக்கிட முடியும்.